உற்சாகமா காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாமே நீ அறிந்திருக்கிறீர் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் சங்கமா எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சதமா சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர் உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே கைகளை ஊதி சொல்லுங்க என்னோடு பேசுங்க ஆண்டவரே எங்களோடு பேசுங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை கையை உயர்த்தி எங்களோடு பேசுங்கப்பா எல்லாரும் கேட்கலாமா சின்ன குட்டி பிள்ளைலாம் கை உயர்த்தி பெரியவங்க எல்லாம் ஐயா மாதிரிலாம் கை உயர்த்துங்க என்னோடு பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே நாங்கள் உணர விடுகிற வார்த்தைகளை தார ஆண்டவரே நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிற வார்த்தைகளை தார ஆண்டவரே எங்கள் ஊழியருடைய சத்தம் அல்ல உம்முடைய சத்தம் எங்களுக்கு துணிக்கட்ட ஆண்டவரே எத்தனை பேர் கேட்குறீங்க எசப்பா எங்களோடு பேசும் சொல்லுங்க தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல வசனத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் உட்காருவோம் உற்சாகமா இருங்கன்னு சொல்லுங்க உங்களை ஆஸ்வதிப்பான்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையை லகுவா மாற்றுவான்னு சொல்லுங்க ஜெபத்தில் எல்லா நாளும் கலந்து கொள்ளுன்னு சொல்லுங்க சவர்மார் சொல்லுங்க
அல்லேலூயா. சகோமாருக்கு இந்த வீட்டுக்கு உழைச்சி கொடுப்பது குத்தகை பாட்டம் போல இருக்கு. எப்போ உழைச்சி 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 வீட்டை காப்பாற்றணும். அது நல்லதான், உழைக்கணும், வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, தப்பு சொல்லலை. ஆனால் அதன் மத்தியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. உங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க போவது உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெய். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில், உலகத்தில் ஜெயிக்க அல்ல. கொஞ்சம் பலமா சொல்லலாமே. உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். சில அப்படி சும்மா பார்த்துருக்குறாங்க. யார் எங்க ஜெயிச்சா என்ன பாஸ்டர், எத்தி கை கொடுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சோம்பேறிகளா இருக்கிறாங்க விசுவாசி, எல்லாம் கை கொடுங்க பக்கத்தில். உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். கையாசை துரலேலுயா. சரி, இன்னைக்கு செய்தி உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லும் போது, உலகம் என்கிற அந்த வார்த்தை அது என்ன குறிக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தினுடைய சில வாசிங்க. 1 யோவான் 2:17 வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகம் என்று சொல்லும் போது தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்பாடு தான் இந்த உலகத்தை குறிக்கிறது. ஆமென். பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, வாசிங்க. உலகத்தை அவன் உள்ளத்தில் வைத்தார். கையை உயர்த்தி அல்ல சொல்லலாமா? எல்லாரும் எங்க இருக்கிறீங்களா? உலகத்தை எங்க வச்சிருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தோட்டத்தின் நடுவில் வைத்தது போல உலகத்தை கொண்டு உள்ளத்துல வச்சுட்டு சொல்றாரு, நீ இந்த உலகத்தை ஜெயிக்கணும். நம்முடைய சரீரத்தோடு ஒட்டி பிறந்த கண் பார்க்க கூடாத இதை பார்க்க விரும்பும் போது அதை ஜெயிக்க வேண்டும். கையை உயர்த்து தான் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் ஜெயிக்க அல்ல, உலகத்தை ஜெயிக்க பிரயாசப்படு. அப்ப உலகத்தை உள்ளத்துல வச்சிருக்கிறாரா, வச்சுட்டு சொல்றாரு, ஆமா இத நீ என்ன செய்யணும்? நியாயமா ஆண்டவரே? அல்லேலூயா. இது நியாயமா? சோதனையா உள்ளத்துல கொண்டு இருதயத்துல கொண்டு உலகத்தை வச்சுட்டு உலகத்தை என்ன செய்யணுமா? ஜெயிக்கணும். இப்படி மொபைல் போனுக்கு ஒரு விளம்பரம் கொண்டு வந்தாங்க, உலகம் உங்கள் கையில். வேதம் சொல்லுது, உலகம் உங்கள் உள்ளத்தில். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. ஆமே, நம்மளை இன்னொருத்தால சண்டை போடுறோமோ இல்லையோ, தினமும் நமக்குள்ள ஒரு பெரிய சண்டையே, ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை, உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஜெயிக்க அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். அல்லேலூயா. கல்வியிலே பிரயாசப்படுகிறார்கள். ஆமென். இன்னும் பாருங்க, நிறைய காரியத்துல உலகத்திலே ஜெயிக்க மனிதன் பிரயாசப்படுகிறான். ஆமென். தொழிலில ஜெயிக்க, கல்வியில, இசையில, அரசியலில ஜெயிப்பதற்கு மனிதன் பிரயாசப்படுகிறான். இப்ப பாத்தீங்களா, எலெக்ஷன் வரப்போகுது. அவங்க பாட்டில் ஏதோ அவங்க பீரோவில் பணம் எல்லாம் கெட்டி வச்சிருக்கிறது போல, நான் மாதம் 12,000 தாரேன், மாதம் 6,000 தாரேன். இப்போ நம்முடைய தலைவர் ஒருவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு பவுனு தங்க மோதிரம். போச்சுடா போச்சு. ஏற்கனவே ஒவ்வொரு தலைக்கு மேலே 50,000 கடன். அல்லேலூயா. தந்தா வாங்க வேண்டியது, வேற என்ன செய்கிறது? கடைசியாக விஜய் அவர் அறிவித்திருக்கிறார்,
1 பவுன் மோதிரம். ரேட்டு தெரியுமோ தெரியாதோ? எதற்கு? ஜெயிப்பதற்காக. நான் 6, அவன் 10, அடுத்து 15. இனி என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ தெரியல. சோத்திரம். ஏற்கனவே கரண்ட் பில்லு வீட்டுக்கார முன்னா 10 ரூபா, 15 ரூபா, 12 ரூபா. இப்போ அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ 3000 கட்டினா 10 வருஷத்துல 6000 ரூபாய் வீட்டுக்கார வந்துடும். சரி, அது போட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஜெயிப்பதற்காக என்னெல்லாமோ சொல்றாங்க, பிரயாசப்படுகிறாங்க. கல்வியிலே ஜெயிக்க ராப்பகலா பிள்ளைகள் படிக்கிறார்கள். அரசியலே ஜெயிக்க ஓயாம மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, பிசினஸ்ல ஜெயிக்க இதெல்லாமோ தந்திரங்களை செய்கிறாங்க. ஏசப்பா இந்த கால் நம்ம பார்த்து சொல்றாரு, அவன் உலகத்தில் ஜெயிக்கிறாயோ தோக்குறாயோ, ஏசுல உலகத்தை ஜெயிக்க நீ பழகிக்கொள் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள், கப்பல் எங்க? எதை ஜெயிக்கணும்? +2ல 1000க்கு 1500 மார்க் வாங்குறியோ வாங்கலையோ, நீ இந்த உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தில் படிக்கணும். படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம். ஆகையினால கவனிங்க தம்பிமார், கவனிக்கிறீங்களா? நீங்க படிக்கிற கல்வியில நல்ல மதிப்பெண்ணை கர்த்தர் தருவாராக. ஆமா, நீங்க அப்படி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஆமே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல உயர்வை தருவா. ஆனா இயேசு சொல்றா, உலகத்தை நீ ஜெய். உலகத்தில் ஜெயிக்க நீ பிரயாசப்படுவது போல, வாலிப பிள்ளைகள் உலகத்தில் வெற்றி எடுக்க பிரயாசப்படுவது போல, கவர்மெண்ட்ல படிச்சா படிக்குதோ படிக்கலையோ, எக்ஸாம் நெருங்கிட்டா தூக்கம் இல்லை, சாப்பாடும் இல்லை. 8 மணிக்கு வா, 6 மணிக்கு வா, 9 மணிக்கு வா, 10 மணிக்கு வா, படி 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 அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. டீச்சர்மார்க்கும் கிடப்பில்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடப்பு. ஏன்? எங்க பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும். கவனிங்க, சத்தத்தை கேட்கிற தேவ நமக்குள்ள நிறைய ஆசை இருக்கும். எனக்கு ஆசை இல்லையா என் பிள்ளைகள் ஜெயிக்கணும்னு சொல்லி? ஆனா இன்னைக்கு நேற்று இரவு இந்த வசனத்தை ஆண்டு சொன்னா, சபைக்கு சொல்லு, உலகத்தில் ஜெயிக்கிறாயோ இல்லையோ, உலகத்தை ஜெயித்தே ஆக வேண்டும். உலகத்தில் ஜெயித்த அநேகர் தாறுமாறாய் போயிட்டாங்க தெரியுமா? இந்த மாத்தூர் தொட்டி பாலம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அந்த தேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபன், நம்மளாம் நடந்திருக்கிறோம், 2 பக்கம் பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. ஒருவன் அந்த 4 இன்ச்சு செவர்ல நடந்தானா, அவனுக்கு பேர் வீடு தெரியல எனக்கு. ஆமா, மாத்தூரை சேர்ந்தவன் நடந்தானா. ஆமா, நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. வெற்றியோடு 4 இன்ச்சு செவர்ல ரெட்ட கரல் தான் நடந்து வெற்றி பெற்றான். அரசாங்கத்தில் உடனே வேலை. என்ன பிரயோஜனம்? நல்ல மனைவியை விட்டு, இப்ப நியூஸ்ல ஒரு ஆள் வரல, அதுபோல நல்ல மனைவி விட்டுட்டு இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிட்டான். மனைவி பாடு போச்சா? அப்ப இவனுக்கு உலகத்தில் வெற்றி கிடைச்சி என்ன பிரயோஜனம்? நல்ல ஒரு குடும்பத்தை நடந்துட்டான். அப்போ எல்லாரும் அப்படி சொல்லல. இந்த உலகத்தில் ஜெயிக்க பிரயாசப்படுகிற தம்பிமார், ஐயமார், பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பெற்றோரே, இன்னைக்கு நம்ம பார்த்து ஏசப்பா சொல்றாரு, ஒரு பிள்ளைகளை உற்சாகப்படுத்து. உலகத்தில் ஜெயிக்கிறாய் இல்லையோ, இந்த உலகத்தை ஜெயிக்க எங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும். உலகத்தை ஜெயிச்சிட்டான்னா எல்லாத்திலும் அவங்களுக்கு வெற்றி தான். ஆமென். உலகத்தில் ஜெயிச்சாங்கன்னா, உலகத்தை ஜெயிக்காம போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை கேள்விக்குறி. ஆனா உலகத்திலே ஒருவேளை அதிக ஞானம் இல்லாவிட்டாலும் இந்த பாவ உலகத்தை ஜெயிப்பதற்கு அம்மாவோடு இணைந்து ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியருடைய ஆலோசனை கேட்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையை ஆச்சரியமா கர்த்தர் மாற்றுவார். இதிலிருந்து பெற்றோராகிய உங்களை பார்த்து சொல்றேன், எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிச்சது, ஆண்டவரே நல்லா படிக்கிறாங்களோ இல்லையோ, தேசத்தில் ஒரு சாட்சியா வரணும்ப்பா. எங்கள் பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்கணும்ப்பா, பாவத்தை ஜெயிக்கணும்ப்பா. அதிகம் படிங்கன்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபிச்சதும் இல்லை, பயப்பட அவங்கள மிரட்டினதும் இல்லை. 2 பிள்ளைகளை பார்த்து படி 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 படின்னு சொன்னது போல எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய உலகத்தை நம்ம ஜெயிக்க, உலகத்தில் வெற்றியை தருவார், தரமாட்டான்னு சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. ஆமென். உலகத்தில் நிறைய காரியத்திலே ஜெயித்திருக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். கவனிங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த டங்ஸ்டன் இழையை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு பிரதர்ஸ்? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சார்? டங்ஸ்டன்
இலை, அதெல்லாம் மறந்துட்டேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. பல்பு, அதுக்கு உள்ள ஒரு இலை இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் போல. அதை யார் கண்டுபிடிச்சது? நீங்களா? இதை கண்டுபிடிக்க 1000 முறை தோற்றாராம் தாமஸ் ஆல்வா எடிசன். எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க. 1000 முறை தோற்றார். அவர் சொன்னாராம், 10,000 முறை புதிய காரியங்களை கண்டுபிடிச்சேன். 1000 முறை தோற்றாலும் 10,000 முறை வேறு காரியங்களை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாராம். அப்போ ஒரு டங்ஸ்டன் இலையை கண்டுபிடிக்க ஒரு கிறிஸ்தவ தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை தோற்றாராம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்றாரு, ஆமென், முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, இச்சைகளை ஜெயிக்க முயற்சி பண்ணுகிற வாலிப பிள்ளைகளே, பெரியோரே, உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாய் ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஒரு தேவ பிள்ளை செத்த மீனே கிடையாது. அவங்க ஒரு உயிருள்ள மீன். அந்த உயிருள்ள மீன் என்ன செய்யுமா தெரியுமா? எவ்வளவு பெரிய, நம்ம பக்கத்தில் கலுங்கு குண்டு ஒன்று இருந்து, இவங்க காலம் வரும்போது ஒன்றுமே இருக்காது, கலுங்கு குண்டு ரோடாக மாறிட்டு. அதை நான் பார்த்துருக்கிறேன். புதிய தண்ணீர் வரும்போது இங்கே கீழே தண்ணி இருக்கும், ஒரு 6 அடி உயரம் இருக்கும். இந்த இருக்கும், அதுக்கு 5 அடி குறையாமல் இருக்கும். ஆமாம், இந்த நீர் பாருங்க, நம்ம போக முடியாது, அவ்வளவு நிறைய தண்ணீர் அப்படியே பாஞ்சு வரும். கீழே இருக்கிற மீன் அப்படியே ஜம் பண்ணி மேலே யார் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? அந்த காலத்தில் வீடியோ கேமராவும் இல்லை, ஃபோனும் இல்லை. இப்போ ஃபோனில் எல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இருந்தால் நம்ம அழகாக பிடிச்சிருப்போம். அவ்வளோ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நம்ம இருக்கிற 6 அறிவு படைத்தவங்க, இந்த கெப்பாசிட்டி உண்டாக்க நமக்கு. சின்ன மீன் அவ்வளவு வேகமாக வருகிற தண்ணீரில் அப்படி ஜம்ப் பண்ணி ஏறி மேலே போங்க. எத்தனை பார்த்துருக்கிறீங்க? பார்த்தா கைவித்துங்க பார்ப்போம். பார்த்துருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த உயிருள்ள மீன் ஜெயிக்க பிரயாசப்படுகிறது. இங்கிருந்து ஸ்டெப் எடுத்து மேலே ஜம்மணி போக பிரயாசப்படுகிறது. அது வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறது. வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை அநேகர் ஜெயிக்க பிரயாசப்பட்டு தோற்று போகலாம். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையிலே வந்திருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களை உலகத்தில் ஜெயிக்க பண்ணுவார். உலகத்தையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். தாமஸ் ஆல்வா எடிசன் படிப்பிலே ஹீரோ கிடையாது, அவர் ஒரு சீரோ. ஆமென். நல்ல படிப்பே வராது. ஆமென். ஸ்கூலை விட்டு மாற்றி விடுவாங்க. ஆனால் கர்த்தர் அவரை ஒரு பெரிய உலக கண்டுபிடித்த ஒரு சயின்டிஸ்டா கர்த்தர் மாற்றினார். அவங்கள பின்னணியை பார்த்தா பெற்றோரெல்லாம் நல்லா ஜெபிக்கிறவர்கள், எங்க பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று ஆமென் விரும்பி ஜெபித்தவர்கள். அவங்க வாழ்க்கை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். சரி, என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் உலகத்திலும் ஜெயிக்க வேண்டும், உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும். சரி, கவனிங்க. உலகத்தில் ஒரு மனிதன் ஜெயித்தால், அதான் இன்றைய செய்தி. உலகத்தில் ஒரு மனுஷன் ஜெயித்தால், கவனிங்க, அவருடைய பேரை பெருமையா சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஸ்கூல்ல நல்ல மதிப்பெண் எடுத்தா, ஜான் ஸ்கூல்ல மதிப்பெண் எடுத்தா கொஞ்ச நாள் அந்த ஃபிளக்ஸ் உங்க போட்டோயோட தொங்கிட்டே இருக்கும், நியூஸ் பேப்பர்ல வரும். உலகத்தில் ஜெயித்தால், கல்வியில் ஜெயித்தால் பேப்பர்ல வரும் நம்ம பேரு. நம்ம பேருக்கு ஒரு பெருமை உண்டாகும். ஆமை. உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம்மை குறித்து பெருமைப்படுவார். என் பிள்ளைய பாரு, எத்தனை வாலிப பிள்ளைகள் உலகத்திலே ஜெயிக்கிறார்கள். ஆனா உலகத்தை ஜெயிக்காமல் வாழும்போது என் பிள்ளை உலகத்தை ஜெயித்து வாழுகிறான். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் ஜெயித்த ஒருவர் உண்டு. ராமேஸ்வரத்தை சேர்ந்த ABJ அப்துல் கலாம். ஆமாம், அவங்க ஒரு முறை ராமேஸ்வரம் போகும்போது அங்க வீட உள்ள போகலை, அவருக்கு நினைவிடமெல்லாம் அழகா வச்சிருக்கிறார். பாருங்க, அவர் நியூஸ் பேப்பர் விநியோகம் செய்து, கவனிக்கிறீங்களா? ஆமா, நியூஸ் பேப்பர் காலமா 6 to 8 மணி வரைக்கும் நியூஸ் பேப்பர் வீடுதோறும் கொடுப்பார், விற்பார். ஸ்கூலுக்கு போவார். அந்த பணத்தை வைத்து படித்தவர் தான் அப்துல் கலாம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஹல்லேலூயா. ஏவுகணைகளின் நாயகன் என்கிற பெயர் பெற்றவர். பாருங்க, அவர் உலகத்தில் ஜெயித்ததுனால அவர் பிறந்த நாள்
அக்டோபர் 15ஆம் தேதி இத பாருங்க. உலக என்ன சபை உண்டு பாத்தீங்களா? என்ன ஐக்கிய நாட்டு சபை அக்டோபர் 15ஆம் தேதிய உலக மாணவர் தினமா அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை மாணவர் தினமா? இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒருவர் உலகத்தில் ஜெயித்ததுனால, படிப்பில் சயின்டிஸ்டா மாறதுனால உலக ஐக்கிய நாட்டு சபை அக்டோபர் 15ஆம் தேதிய உலக மாணவர் தினமா அறிவிச்சிருக்கிறாங்க. அதான் சொன்ன பாத்தீங்களா? உலகத்தில் ஜெயித்தால் நம்முடைய பேர் பெருமைப்படும், ஆனா உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். எது வேணும்? பக்கத்துல கேளுங்க, கை கொடுங்க. உங்க பேர் பெருமைப்படணுமா? உங்களை குறித்து இயேசு பெருமைப்படணுமா? எப்படி எப்படி பிரதர்ஸ், எப்படி பிள்ளைகள் இல்ல பேச கவனிக்கிறியா? உங்க பேர் பெருமைப்படணுமா? உங்களை குறித்து இயேசு பெருமைப்படணுமா? எத்தனை இயேசு பெருமைப்படணும், எத்தனை இயேசு என்னில் மகிமைப்படணும். வாஞ்சி இருந்தாலும் போதும், உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எசையா 49:3 சொல்லுகிறது, வாசிப்போமா? நீ என் தாசன். எசையா 49:3. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருவரிலும் இயேசு மகிமைப்பட விரும்புகிறார். உலகத்தில் ஜெயித்தால் உங்க பேருக்கு ஒரு பெருமை, ஆனா இந்த பாவ உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் உங்களிலே பெருமைப்படுவார். சகோதரனே கவனிங்க, ஐயா கவனிங்க, உங்களிலே கர்த்தர் பெருமைப்படுவார். எத்தனை விரும்புறீங்க என்ன குறிச்சு கர்த்தர் பெருமைப்படணும்? எத்தனை விரும்புறீங்க? அவங்க மட்டும் கைவித்துங்க பாப்போம். எத்தனை விரும்புறீங்க? ஆமா, உங்க பேரை சொல்லும் போது கர்த்தருக்கு ஒரு பெருமையா இருக்கணும். ஹல்லேலூயா, பெருமையா இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கர்த்தர் நன்மை தருவார். ஸ்தோத்திரம். மத்தேயு 9:8 சொல்லுகிறது, வாசிப்போமா? மத்தேயு 9:8. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, தேவன் நம்மில் மகிமைப்படுவார். நமக்கு கிடைத்த உயர்வுகளை கண்டு அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இங்க பாருங்க, ஊழியக்காரருக்கு கொடுத்த அதிகாரத்தை கண்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமை, யாரெல்லாம் என்னில் கர்த்தர் பெருமைப்பட வேண்டும் என்று ஆமை உலகத்தை ஜெயிக்கிறார்களோ, பாவத்தை ஜெயிக்கிறார்களோ. கவனிங்க, உன்னோடு படிக்கிற பிள்ளைகள் அது ஒண்ணுமே இல்லை. சோத்திரம், பாவமா எதுன்னு அவங்களுக்கு தெரியாது, தாறுமாறா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனை ஆராதிக்கிற நீ இந்த பாவத்தை உலகத்தை ஜெயிப்பாயானால் கர்த்தர் உன்னிலே மகிமைப்படுவார். உனக்கு செய்கிற அற்புதத்தை காண்கிற ஜனங்கள் ஆமை உன்னை குறித்து சந்தோஷமா பேசுவாங்க. எத்தனை விரும்புறீங்க? தானியேலை குறித்து ராஜா பேசலையா? யோசேப்பை குறித்து ராஜா பேசவில்லையா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆமே நம்மிலே ஆமே மகிமைப்படும் போது, ஆமே உலகத்தை ஜெயிக்கும் போது, ஆமே 1 பேதுரு 2:12 வாசிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்போம். கையை குட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம்னு. கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, புறஜாதிகள் அக்கிரமக்காரர் என்று பொதுவா இப்போ என்ன சொல்றா தெரியுமா? கிறிஸ்தவனே கள்ளை, அல்லேலூயா, பெந்தேகோஸ்துக்காரனே கள்ளை, அப்படி ஊர் சொல்லிட்டு இருக்கு. அந்த விஷயத்துல நம்ம ஒழுக்கம் உள்ளவங்களா இருந்தோம்னா கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது, உலகத்தில் ஜெயித்தால் நம்முடைய பேரு எங்கெல்லாமோ வரும், நம்ம பேர் பெருமைப்படும். ஸ்கூல்ல பெருமைப்படுத்துவாங்க, டீச்சர் பெருமைப்படுத்துவாங்க. ஆனா உலகத்தை ஜெயித்தால், பிள்ளை கவனிக்கிறீங்க, உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம் பேரை குறித்து பெருமைப்படுவார். எதை நீங்க விரும்புறீங்க நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. உங்க பேர் பெருமைப்படணுமா? உங்க பேர் போஸ்ட் எல்லாம் வரணுமா? அப்படின்னா உலகத்தில் ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயித்தால்
கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், உங்க பேரை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆகவே ஸ்தோத்திரம், உலகத்தை ஜெயிக்க நாம் பிரயாசப்படுவோம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. திரும்ப தானியேலை குறித்து, தானியேலின் தேவன் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், முக்கியமான வசனம், தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தில் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். கையை உயர்த்தி நான் இப்ப சொல்றேன், இயேசு எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பார். ஒரு தானியேல் பாவத்தை, ஒரு தானியேல் மதுபானத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளினபடியினால் தரிவின் ராஜ்யபார காலத்துல ஒரு ராஜா சொல்றான், எல்லாரும் தானியேலின் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு மகிமைப்படுவார். படிக்கிற பிள்ளைகள், உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உங்களை ஒரு கிறிஸ்தவள் என்று ஒரு கனமா வச்சிருக்கிறாங்களா? கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், நீங்க படிக்கிற கல்லூரியில ஒரு தேவ பிள்ளைன்னு உங்களை கனமா நினைக்கிறாங்களா? தாறுமாறா பேசுறாங்களா? நீயா சர்ச்சுக்கு போற, போய் எதுக்கு சபையை கெடுக்கிறன்னு சொல்றாங்களா? சபையுடைய பேரை கெடுக்கவா போறேன்னு சொல்றாங்களா? கேட்குதெல்லாம் இருக்கும். இங்க பேருங்க இப்படின்னு சொல்லுவாங்களா? எதுக்கு அந்த சர்ச்சையை பேரை கெடுக்க அங்க போற, அப்படிலாம் பேசுவாங்களா? கவனிங்க. அப்ப நம்ம ஸ்கூல்ல, நம்முடைய கல்லூரியில சகோதரமார், நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்ம குறிச்சி சந்தோஷமா பேசணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உலகத்தை நாம் ஜெயிப்போமானால் கர்த்தர் நம்மிலே பெருமைப்படுவார். அல்லேலூயா. தானியேலிலே கர்த்தர் பெருமைப்பட்டார். பார்த்தீங்களா? ஒரு ராஜா ஒரு தானியை குறித்து சொல்லும் போது தேவனுடைய இருதய சிங்காசி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்கு கிராஜுவேஷனுக்கோ ஸ்கூல்லையோ நீங்கள் போகும்போது, பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது, வகுப்பு டீச்சர் உங்கள் பிள்ளைகளை குறித்து பெருமையாக பேச எப்படி இருக்கு உங்களுக்கு? இது உங்கள் பிள்ளையா? பரவாயில்லையே, நல்லா படிக்கிறான், கரெக்டாக டைமுக்கு வருவான், சாப்பாடும் ஒழுங்காக சாப்பிடுவான், ஸ்கூலில் பக்கம்பதில் பேசவே மாட்டான், அவனை பற்றி டோன்ட் வரி, கவலையே படண்டாம், அப்படியே டீச் பண்றத அப்படியே கேட்ச் பண்ணிடுவான். நல்லா படிக்கிறான், நல்ல பையன். அப்படி சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல குளுக்கோஸ் குடிச்சது போல இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சது போல இருக்கும். இது உங்க பையனா? இது உங்க பிள்ளையா? எப்படிதான் சமாளிக்கிறீங்களோ? 6 மணிக்கூர் என்னுடைய ஒரு பீரியட் நான் படுற பாடு, எப்படிதான் அந்த வாயை வீட்டில் வச்சு சும்மா இருக்குமோ தெரியல. இப்படி சொன்னா சில பேர் அங்கிருந்து முறைச்சு பா, சில பேர் ஆனா உங்க பிள்ளைகளை குறிச்சு ஒரு சந்தோஷமான வார்த்தை சொன்னா உங்க உயிரின் குளிர், உன்னை பெற்றவள் மகிழ்வா. அன்னைக்கு மதியம் சாப்பாடே வேண்டாம், ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஒரு தானியேலை குறித்து ஒரு பாபிலோன் தேசத்துல சிங்காசனம் இருக்கிற இதை சொல்லும் போது ஆண்டோட இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இதை குறிப்பிடி சாட்சி யாருக்கு வரனா? உலகத்தில் ஜெயித்தவங்களுக்கு அல்ல, இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உலகத்தில் ஜெயித்தால் நம்முடைய பேர் பெருமைப்படும். உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம் பேரை பெருமைப்படுத்துவார். இத்தனை விரும்புறீங்க? நீங்க படிக்கிற ஸ்கூல்ல உங்கள் பேருக்கு கர்த்தர் பெருமையை தருவார். எத்தனை விரும்புறீங்க? விரும்பலைன்னா கிடைக்காது. உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார்.
ஒருவேளை பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இதுவரைக்கும் போய் டீச்சர் மாதிரிலாம் உங்களை பொதிஞ்சு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்பியிருந்தா, இனி நீங்கள் போகும்போது நல்ல ஒரு சாட்சி கேட்க கேள்விப்பட பண்ணுவான். நீங்கள் விசுவாசிச்சா நடக்க போகுது, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. இரண்டாவது, உலகத்தில் ஜெயித்தால், ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். போதும். சரி, நான் சிம்பிளா குறுகிய இதில் சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கையா சேர்த்து ஒரு அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில, முதல்ல முடிவு நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லா கரங்களை கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, இன்று முதல் உங்க பிள்ளைகள் உலகத்தை ஜெயிக்க உற்சாகப்படுத்துங்க, ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க, பைபிள் படிக்க. அதை செய்துட்டாங்கன்னா உலகத்திலும் ஜெயிப்பாங்க, உலகத்தையும் ஜெயிப்பாங்க. உலகத்தில் ஜெயித்தால் உலகம் நம்மை பெருமைப்படுத்தும், உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம்மில் பெருமைப்படுவார். எத்தனை விரும்புறீங்க? சில ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர் ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது. சுமார் 1000 பேர் வந்திருந்தார். அமெரிக்காவிலிருந்து கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம் அமெரிக்காவிலே இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் பாட்டு பாடினாங்க. அந்த கூட்டத்தின் நிலையில் ஒரு சாட்சி சொன்னார். குடும்பமா நாங்க யூஎஸ்ல இருக்கிறோம், குடியுரிமை கிடைத்திருக்கிறது. ஆனா எனக்கு என்ன பெருமை தெரியுமா? இந்த பாவம் நிறைந்த தேசத்துல என் 2 பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வாழுகிறார்கள். எனக்கு ஆச்சரியம். நம்ம இந்தியாவில குடியுரிமை கிடைச்சா நம்மளை பிடிச்சு நிறுத்த முடியல, யுஎஸ்ஏல குடியுரிமை கிடைச்சா நம்மளை பிடிச்சு நிறுத்த முடியுமா? நம்ம ஸ்டைல் என்ன, ஹேண்ட்பேக் என்ன, நம்ம நடக்க என்ன. இந்திய குடியுரிமைக்கு எந்த பந்தானா, அமெரிக்கா குடியுரிமைக்கு எப்படி பந்தா பண்ணுவோம்? ஆனால் அவர் சொல்றாரு, அது எனக்கு பெருமை இல்லை ஐயா. என் பிள்ளைகள் பாவம் நிறைந்த தேசத்தில் கர்த்தருக்குள் 2 தம்பிமார் பையன்மார் அவங்க ஆண்டவருக்குள் வாழுகதான் எனக்கு ஒரு பெரிய பெருமை. அல்லேலூயா. எத்தனை பிள்ளை பெருமைப்பட. என் பிள்ளை 10ஆவது படிக்கிறனா அவன் உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கு ஒரு பெருமை. அல்லேலூயா. படிக்கிற ஸ்கூல்ல சாட்சியா
ஆமென். இச்சைக்கு இடம் கொடுக்காம, பாவத்துக்கு இடம் கொடுக்காம வாழணும். அதான் எனக்கு ஒரு பெருமை. அப்படி உள்ள பெற்றோருக்கு நான் டேட் போட்டு எழுதி வச்சிருக்குங்க. உங்க பிள்ளைடைய ஒவ்வொரு கட்ட காரியத்தை இயேசு பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, இரண்டாவது, உலகத்தை ஜெயித்தால், உலகத்தில் ஜெயித்தால், கவனிங்க கவனிங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் படிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா +2ல எத்தனை மார்க்குக்கு, எத்தனை 1200க்கு 1200 தானே, இப்போ 600 ஆக்கியாச்சா? பரவாயில்ல. அப்படி நானும் +2 படிச்சிருக்கேன். நாங்க படிக்கும்போது 1200 மார்க் எடுக்கணும் +2, அப்படிதானே? இப்போ 600. ஐயோ, இனி படிக்க முடியாது. சரி, 600 மார்க்குக்கு 599 எடுத்து வச்சிருக்க மார்க் என்ன ஆகும்? பேங்க்ல லோன் வாங்க போகணுமா? அரசாங்கம் உங்களை தூக்கி கொண்டு போயிடும். என்ன படிக்கிற? எல்லா டிவி சேனலும் வாட்ஸ் யுவர் எய்ம், உன்னுடைய எய்ம் என்ன? நீ என்ன படிக்கிறாய்? நீ என்ன படிக்க விரும்புகிறாய்? உடனே அரசு, தமிழக அரசு உங்களை பொறுப்படுத்து, நீ என்ன அரசாங்க ஸ்கூல்ல படிச்சா அதை விட பெருமை. இப்போ ஒரு நான் முதல்வன் திட்டம் வந்திருக்கு. அதுல பாருங்க, நல்லா படிச்சுட்டோன்னா உயர் கல்வி வரைக்கும், வேலை கிடைக்கிறது வரைக்கும் அரசாங்கம் பணம் தந்து உன்னை படிக்க வச்சுட்டே இருக்கும். இது உலகத்தில் ஜெயித்தா. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பெரம்பலூரை சேர்ந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருடைய பேர் செல்வகுமார். என்ன குமார்? சொல்லுங்க, செல்வகுமார். அவர் +2ல எங்க காலத்துல முன்ன படிச்சவர். 1200க்கு 1192 மார்க் எடுத்தாரா? எத்தனை? நம்ம கால படிப்பு எடுத்ததுனால உயர்கல்விக்கான அத்தனை பணத்தையும் அரசாங்கமே பொறுப்படுத்து. இப்ப அவர் சப் கலெக்டரா இருக்கிறார். பொறாம பிடிச்சவங்களை. எப்படி இருக்கிறார்? அவங்க அப்பா IAS ஆபீசர் கிடையாது, அவர் ஒரு டெய்லர். இப்போதானே மெஷின் வந்து அடிச்சு தழுது. ஒன்னு நினைச்சணும், துணி தைக்கிறவருடைய குறுக்கே கூனிடும். டெய்லருடைய மகன் இவ்வளவு மதிப்பெண் எடுத்ததுனால, வெற்றி பெற்றதுனால அரசாங்கம் முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டது. அவர் சப் கலெக்டரா உயர்த்தப்பட்டார். அதான் சொன்னேன், இரண்டாவது, உலகத்தில் ஜெயித்தால் இந்த அரசாங்கம் நம்முடைய கல்விக்குரிய அத்தனை செலவை எடுத்துக்கொள்வது போல, உலகத்தை ஜெயித்தால் உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் பரலோக அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகோதரனே, தம்பி, நீ எதுக்கு பிரயாசப்படுற? எதுக்கு பிரயாசப்படுற? நல்ல மதிப்பெண் எடுக்க பிரயாசப்படும், தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்ம பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த சபைக்கு நமக்கு சொன்ன வார்த்தை, உலகத்தில் ஜெயிக்க பிரயாசப்படுகிறாயே உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் குடும்ப தலைவர், உலகத்தை ஜெயிக்க பிரயாசப்பட்டாயா? இரண்டாவது, உலகத்தில் ஜெயித்தால் இந்த அரசாங்கம் நம்முடைய முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். படிப்பதற்கு லோன் வாங்க போகண்டா, நம்ம கல்லூரி இடம் கிடைக்குமா என்று கேட்க போகண்டா, நம்ம ஆட்டோ கொண்டு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. எங்க ஸ்கூல்ல வாங்க, போனா வந்துட்டே இருக்கும், எங்க கல்லூரிக்கு வாங்க. இதற்கு நான் சொல்லுகிறேன், நீங்க உலகத்தை ஜெயித்தால், யோசேப்பை போல வேசித்தன பாவத்தை ஜெயித்தால், பாவ கிரியைகளை ஜெயித்தால், பரலோக அரசாங்கம் A to Z உங்க வாழ்க்கை முழுசும் பார்ப்படுத்திக் கொள்ளும். தகச்சி, உலகத்தை ஜெயிக்க பிரயாசப்படுற நீ, பாவ உலகத்தை ஜெயிக்க பிரயாசப்படுகிறாயா? இச்சையின் உலகத்தை ஜெயிக்க பிரயாசப்படுகிறார். ஐயா, இந்த உலகத்தை, பாவத்தின் கிரியை ஜெயிக்க பிரயாசப்படுகிறாயா? நான் சொல்லுவேன், பரலோக அரசாங்கம் உன் வாழ்க்கை முழுசா பொறுப்படுத்திக் கொள்ளும். ஹல்லேலூயா. இம்மைக்குரிய அரசாங்கம் 5 ஆண்டுகால ஆட்சி இருக்கிற அரசாங்கமே உன் படிப்பு செலவை பொறுப்படுத்திக் கொள்ளுமானால், நீடித்தலாயிருக்கிற பரலோக அரசாங்கம் உன் காரியம் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க.
இங்க பாஸ் என்னைக்கு நான் செய்தி கொடுத்தா, நீ உலகத்தில் பிரயாசப்படுகிற எனக்கு தெரிந்த ஒரு நபர், வெளிநாட்டுக்கு ஒரு நபரோட பேசுனேன், வேலை இல்லை பாஸ்டர். அந்த நபர் சொன்ன வார்த்தை, லாட்டரி சீட் எடுத்தாவது எங்க குடும்பத்தை முன்னால கொண்டு வரணும். வெளிநாட்டில் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நபர் எங்கிட்ட சொன்னாங்க, வேலை இல்லாத சூழ்நிலை, சொன்னாங்க என் குடும்பம் கீழே கிடக்கிறது, எங்க குடும்பம் ரொம்ப லோவா இருக்கிறது, எனக்கு ஆசை லாட்டரி சீட்டு எடுத்தாவது எங்க குடும்பத்தை மேல கொண்டு வரணும். நாங்க சொன்னோம், அருமை பிள்ளைகளே, இது தவறான எண்ணம். உன் எண்ணத்தால ஒண்ணுமே நடக்காது. ஆனா உலகத்தினை ஜெயிப்பாயானால் என் பரமபிதா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவார். உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு முதல் படிப்பு 2வது வச்சுட்டு 5 வசனமாவது படிச்சுட்டு பிள்ளைகள் படிக்க போய் சொல்லுங்க. ஆமென். நீங்க அதை திட்டம் பண்ணி ஒரு குடும்ப ஜெபத்தில் ஒரு 15 நிமிஷமாயிலும் உங்கள் பிள்ளைகள் இருந்து ஒரு பாட்டை பாடி ஜெபிக்க பண்ணுங்க. உலகத்திலும் ஜெயிப்பார்கள், உலகத்தையும் கத்த ஜெயிக்க பண்ணுவா. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இரக்கம் பார்த்தவனுடைய பிள்ளைகளே, அப்ப உலகத்தில் ஜெயித்தால் அப்படியே முழு செலவை அரசு. அப்ப நம்ம பிள்ளைலாம் நல்ல மதிப்பெண் எடுத்தா எந்த பேங்கை தேடி போகணும், யார்கிட்ட கை கட்டணும்? ஆமே, நம்ம தேடி வீட்டுக்கு வருவாங்க. நல்லா படிக்கணும், சரியா? இப்போ இலகு நாங்க படிக்கும்போது 1200, இப்போ நீங்க படிக்கும்போது வெறும் 600 மார்க். இதே நீங்க படிக்காம இருக்கிறீங்களே, எத்தனை மார்க்கா? 600 மார்க். நீங்க நல்லா படிங்க. கண்டிப்பா நான் சொன்ன செல்வகுமாரை சொன்னது போல உங்க கல்வி தொகுதியை அரசே பொறுப்படுத்திக் கொள்ளும். அதெல்லாம் விட்டுருங்க, தேவனே பொறுப்படுத்திக் கொள்வார். கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமா, நம்ம சபையில் ஒரு சௌரி இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு நபர், அவங்க நர்சிங் படிக்கணும், ஆனா படிக்க வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் அதை சொன்னாங்க, அவங்க சொந்தத்தில் ஒருவர் முழு பொறுப்பை எடுத்துட்டார். 2 அல்லையா மட்டும் வந்தது. சிலருக்கு எனக்கு இல்லையே. ஆனா கிருபையினால் அந்த சவுடைய திருமணக்காரர், இந்த வாலிப தங்கச்சி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது, மதுரையை சேர்ந்த மீனாட்சி மிஷன்ல படிச்சவங்க, வேலை செய்தவங்க, அந்த சௌரி ஒரு நாள் சொன்னாங்க தெரியுமா, டியூட்டி முடிஞ்சு இவளோடு வேலை செய்கிற பிள்ளைலாம் ரூமில் வருவாங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு பையனுக்கு ஃபோன், ஹலோ பாய் ஹாய் எப்படி இருக்கிறியா, இவளை பார்த்து கேட்டாங்களா, உனக்கு ஒரு லைன் ஏற்படுத்தி தர்றோம். கள்ளிகளை குட்டி வந்து இப்போ பயங்கர பிரச்சனையாக்கும். அதில் ஒரு காலத்தில் பயலை அடக்க முடியும், பெண்ணோட அடக்க முடியாத காலத்தில் வந்துருக்கு. இந்த சௌரி என்ன சொல்லுமா, இவளை கேட்பாங்களா, உனக்கு லைன் இல்லையா, நாங்களும் ஒரு பயலை ஏற்படுத்தி தர்றோம் பேசு. அவ அப்படி போயிருந்தா நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் கொண்டு சேர்த்து, அவங்க குடும்ப பின்னணி பெரிய பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு வெளிநாட்டில் அவன் நல்ல ஒரு சம்பளம் வாங்கவும் ஒரு சமாதானமான குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். கூட படிக்கிற வேலை பாரு, கடலை போடலாம், இப்போ கடலை போடுவாங்க. பையன்கிட்ட பேசுறது, குட்டிகள்கிட்ட பேசுறது, டயலாக் விடுறது, மெசேஜ் அனுப்புறது, இப்படி எல்லாம் இருந்தா பரலோக அரசு உன்னை பொறுப்படுத்திக் கொள்ளாது. நீ உலகத்தில் ஜெயித்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா தேவனுடைய சொல்றாரு, உலகத்தை ஜெய். எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஐயாமார், உலகத்தை ஜெயிப்போம், வாலிப பிள்ளைகளை உலகத்தை ஜெயிப்போம், என் தேவன் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வா. அப்படியே திருமணம் கூட எவ்வளவு ஆச்சரியமான தெரியுமா, எவ்வளவு போராட்டம் தெரியுமா. ஆனா அவங்க கையில பெருசா ஒண்ணுமே இல்லை, அப்படி கொடுக்க ஒண்ணுமே இல்லை. நான் அழகான ஒரு குடும்பத்தை கூட சேர்த்தா. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்தை ஜெயித்தால், வாலிபத்தை வர இச்சையை ஜெயித்தால், உன்னோட படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப வல்கரா இருக்கலாம், ரொம்ப மோசமான பிள்ளைகளா இருக்கலாம், ஆமே பேசுறதெல்லாம் உனக்கு சொல்லலாம். ஆனா நீ உலகத்தை ஜெயிப்பாயானால், வாலிபத்தம் நீ உலகத்தை ஜெயிப்பாயானால், உன்னுடைய எல்லாத்தையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். யோசேப்பு உங்களுக்கு சொல்றேன், யோசேப்புக்கு என்ன உண்டு? யோசேப்புக்கு அப்பா கொடுத்த ஒரே ஒரு பலவர்ண அங்கி, அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் செய்ய முடியல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த யோசேப்பு ஆமென் ஆமென் பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால
கவனிக்கிறீங்களா? பாவத்தை ஜெயித்ததுனால, இந்த உலகத்தை ஜெயித்ததுனால அவருடைய திருமணத்திற்கு வீட்டார், ஆண் வீட்டார் ஒருவருமே இல்லை. கல்யாணம் தடைப்பட்டதா? இல்லை ஏதோ ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி எடுத்தாங்களா? அல்லேலூயா. ராஜரீக திருமணம், அரசாங்கமே ஒரு 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 ராஜ மந்திரி திருமணத்தை போல அப்படி கோலாகலமாய் திருமணம் நடந்தது. அந்த போத்திபார் வீட்டில் அவருடைய செய்கைக்கு உடன்பட்டிருந்தால், அவன் விட்டு கொடுத்திருந்தால் யோசேப்புடைய உயர்வு தடைபட்டிருக்கும். ரெண்டாவது சொல்றேன், ஆமே, நான் அடுத்த பதிவு போறேன். கவனிங்க பிள்ளைகளை, சோத்திரம். உங்களுக்கு ஒரு சேலஞ்சை எடுத்துக்கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயிக்கணும். என்னோடு படிக்கிற நிறைய பிள்ளைகள் உலகத்தில் தோற்று கொண்டிருக்கிறாங்க. பாவத்துக்கு இடம் கொடுத்து மொபைல் போன்ல அடிமையாகி பல பேருக்கு மெசேஜ் அனுப்பி பலரோடு பேசி வாழ்ந்து கொண்டு, நான் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் ஒரு தேவ பிள்ளை. கையை உயர்த்துவரல சொல்லுங்க பாப்பா, கையை உயர்த்துவரல சொல்லுங்க பாப்போம். இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரூத்து நகோமியோடு கூட பெத்லெஹேமுக்கு வருகிறான். ரூத்தை குறித்து போவாசுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆமே, போவாஸ் என்ன சொல்றான் தெரியுமா? அவளை திருமணம் பண்ணும். என் மகளே, உன்னை குறித்து விவரமா எனக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? ஆமே, சோத்ரம். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்கள் பிறகே போகாததினால். யாருக்கு பின்னால? தரித்திரருக்கு பின்னால போகல, ஐஸ்வர்யவானுக்கு பின்னால போகல. புருஷன் இறந்து சில வருஷம் தான் ஆச்சு. ஒரு வாலிப பெண் இந்த ரூத். நீ ஒழுக்கமா வாழ்ந்திருந்ததுனால, ஆமென், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கணும், பிந்தின நற்குணம் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். வாலிப பிள்ளைகளை, சாரி, கூட பிள்ளைகள் இல்லாம யார்ட்டையும் பேசி இல்லாம சொல்றாங்க. ஆமென், பரிசுத்தமா நீங்க வாழணும். உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை கத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அது வரைக்கும் நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். ஆமென். வழியில பல குள்ள நரிகள் வரும், உங்கள் பரிசுத்தத்தை அழிக்க பலவித தடைகள் வரும். வாலிபம் தானே, நானும் அந்த வாலிபத்தை தாண்டி தான் வந்திருக்கிறேன். ஆமாம், என்னெல்லாம் பிரச்சனை எனக்கு தெரியும். ஆனால் கிருபையை கேட்டு இந்த உலகத்தை ஜெயித்துட்டா உனக்கு வாழ்க்கையை முழுசா கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். தாமே யோசேப்புடைய திருமணத்திற்கு ஆண் வீட்டார் இல்லை, ரூத்துக்கு கல்யாணத்துக்கு தாய் வீட்டார் யாருமே இல்லை. அல்லேலூயா. டௌரி கொடுக்க பணம் இல்லை, ஆனால் மாமாவுடைய நிலத்தையும் மக்களோன் கிளியோடைய நிலத்தையும் நான் மாமியாகிய நகோமி போவாசுக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்தாங்க. ரூத்துக்கு டௌரி கொடுத்து திருமணம் பண்ணி கொடுக்க அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஆனால் அந்த ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். ஒருவேளை ஆமென், போவாஸ் சொல்வது போல ஐஸ்வர்யவானுக்கு பின்னால சுத்தி இருந்தா, தரித்திரருக்கு பின்னால சுத்தி இருந்தா, ரூத்துக்கு இந்த உயர் வந்திருக்குமா? இயேசுவின் வம்ச வழியிலே நம்ம பேர் ரெக்கார்டா இருக்குமா? வசனம் ஒவ்வொரு கிரகிப்போம் பிள்ளைகளே. இரண்டாவது, உலகத்தில் ஜெயித்தால் அரசு முழு செலவு எடுத்துக்கொள்ளும். உலகத்தை ஜெயித்தால் உங்க வாழ்க்கையின் கல்வி, கல்யாணம், அத்தனை காரியத்தையும் இயேசு பொறுப்படுத்திக் கொள்வார். எத்தனை வாஞ்சிக்கிறீங்க பிள்ளைகள்? அதனால என் கூட உள்ள எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி கவலைப்படாத. நீ கர்த்தருடைய பிள்ளை. அவங்க எப்படியும் போகட்டும், குடிக்கட்டும், மனம் போல வாழட்டும், 15 பேருக்கு மெசேஜ் அனுப்பட்டும், 10 பேரோட கான்டாக்ட் இருக்கட்டும், ஊர் சுத்தட்டும், யாருக்கு பைக்கில் ஏறி போகட்டும். ஆமே, சோத்திர ஊர் சுத்தட்டும், என்ன செய்யட்டும், கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு வராம ஏதோ ஒரு பையன் பைக்கில் ஏறி போகட்டும். நம்ம பார்க்குறோமே, எங்கள் பிள்ளைகள் படிக்கும் போது சில பிள்ளைகளை பார்க்குறேன். ஆமே, சோத்திரம், கஞ்சிக்குள்ளி ஒரு பிள்ளை. ஆமே, நான் என் பிள்ளைகளை பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பையன் கொண்டு அந்த செல்லங்குணம் போற வழியில விடுவான். யூனிஃபார்மோட விடுவான். நான் பல நாள் பார்த்துருக்கேன். கல்லூரிக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வீட்டில் ஹாயா எழும்பி ஸ்கூலு காலேஜ் விட்டு போவான். கேட்டா ஊர் சுத்தி, கடலுக்கு சுத்தி,
கேவலமா இருக்கு. நான் உலக பிள்ளைகளை சொல்லல, ஆவிக்குரிய சபைகள் வாழுற பிள்ளைகளை 7 கண்ணு பார்த்துட்டே இருக்குது. அப்பம் பார்க்குது, அம்மா பார்க்குதோ, என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே, நீ ரூத்த போல ஒழுக்கமா காலேஜுக்கு போற, அப்படியே வீட்டுக்கு வர்ற. ஆமே, சொத்திரம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ற. ஆமென் ஆமென். ரூத்த போல யாரையும் ஃபாலோ பண்ணாம வாழ்ற, உன் முழு காரியத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க சேர்த்து வச்சிருக்கிறோம். ரூத்துக்கு யாருமே பேச இல்லை. மாமி மாமின்னு சொல்றா, உன்னையும் கூட வரண்டான்னு. ஆனால் ரூத்துடைய ஆமென் போவா சொல்லும்போது ஆமென் சோத்திரம் என்ன சொல்றான்னு தெரியுமா? ஆமென், தேவனுடைய செட்டுகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, என்னாலே இல்லை, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாய். முதலாவது, உலகத்தில் ஜெயித்தால் பேர் பெருமைப்படும். உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவார். ரெண்டாவது, உலகத்தில் ஜெயித்தால் அரசு முழு பொறுப்பு எடுத்து நம்ம என்ன படிப்போ படிக்க வைக்கும். ஆமென். உலகத்தை ஜெயித்தால் நம்முடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். உலகத்திலே ஜெயித்தால், ஆமென், உலகத்தில் ஜெயித்தால் சோத்திரம் கவனிங்க, இது நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா, இது ஒரு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்முடைய பேர் கின்னஸ் ரெக்கார்டா மாறிடும். என்ன ரெக்கார்ட்? என்ன ரெக்கார்ட் சொல்லுங்க? கின்னஸ் ரெக்கார்டா மாறி. அப்படின்னா நம்ம குறித்து பலர் படிப்போம். இது வரைக்கும் 2020ஆம் ஆண்டு கணக்குப்படி இந்தியாவில் 80 பேர் கின்னஸ் புத்தகம் இடம் பிடிச்சிருக்கிறாங்களா? என்ன புத்தகத்தில்? அதில் ஒருவரை குறித்து சொல்றேன், கவனிங்க. ஸ்ரீதர் சில்வால். ஸ்ரீதர் சில்வால் அவர் என்ன புஸ்தகத்தில் இடம் பிடிச்சான்னு தெரியுமா? ஒரு கையில விரல்ல நீளமான நகம் வளர்த்தினாராம். என்ன நகம்? உலகத்தில் இவர் தான் கையில ஆமா நீளமான நகம் விழுந்த உடனே கின்னஸ் புத்தகத்தில் பேரும் போச்சு. இன்னொரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க பேர் சகுந்தலா தேவி. என்ன தேவி? சொல்லுங்கம்மா பாஸ், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நான் ப்ரூஃப் பண்ணி சொல்லணும் பார்த்தீங்களா? சகுந்தலா தேவி அவங்க என்னன்னா, அவங்க பேரு மனித கணிப்பொறி, ஹியூமன் கம்ப்யூட்டர். அதாவது அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சு மேக்ஸ் கணக்க துரிதமா செய்து முடிச்சாங்களா. அவங்க நம்ம ஸ்கூலுக்கு மேக்ஸ் டீச்சர் வந்து எப்படி இருக்கும்? வேண்டாமா? சகுந்தலா தேவி இவங்க எல்லாம் பேரும் எங்க இருக்கு? கின்னஸ் புக்கில் கிழிஞ்ச பேஜ்லையா? நல்ல ரெக்கார்டா இருக்கு. இதுல ஒரு உண்மை நான் சொல்ல போறேன். இந்த உலகத்தில் ஜெயித்தால் இந்தியாவில் 2020 கணக்கு 80 பேர் கின்னஸ் புத்தகத்தில் பேர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சாதிச்சவங்க. ஆனால் உலகத்தை ஜெயித்தால் நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். நான் நினைக்கிறேன், கின்னஸ் புத்தகத்தில் பேர் வருதோ இல்லையோ, ஆனால் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். எத்தனை விரும்புறீங்க உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் வரணும்? அவங்க ஆசையோட மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். கையை உயர்ச்சி ஒரு அலையா சொல்லுங்க பாப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, நம்முடைய இந்த தமிழகத்தில் உள்ள ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு முறை அவங்க சபையில, இப்போ ஒரு பெரிய சர்ச்சை, பேர் சொல்ல விரும்பல, சட்டி கட்டி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், 14,000 பேர் ஆராதிக்கிறாங்க. ஒரு முறை கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். தரிசனத்தில் என்ன சொன்னா தெரியுமா? 15,000 பேர் ஆராதிக்கிற இந்த சபையில வெறும் 80 பேர் தான் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாஸ்டருக்கு அது கேட்டவுடனே ஹார்ட் அட்டாக் வந்துட்டான். மருத்துவமனையில் சேர்த்தாங்களா? ஆமென். அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர் மருதுச்சி வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த செய்தி 15,000 பேர் விசுவாசி இருக்கிற சபையில ஜீவ புத்தகத்தில் இவர் எத்தனை பேர்? இவர் 80 பேர். செய்தி கேட்டவுடன் அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, நம்ம சபையில் வர எல்லாருக்கும் பேரும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும். எத்தனை பிரயாசப்படுறீங்க? எதுக்கு பிரயாசப்படணும்? பைபிள் சொல்லு பாத்தீங்களா? வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 4:3 வாசிங்க. பிலிப்பியர் 4:3. அன்றியும்
என் உத்தம கூட்டாளியே, உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலைக்காரர்கள் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. பாருங்க, இவங்க பேர்லாம் எங்க இருக்குது? சுவிசேஷ விஷயத்துல பிரயாசப்பட்டவங்க. ஆகவே ஆமே, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அவை எழுதப்பட்டபடி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமா, எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல வரணும்? அதுக்கு என்ன செய்யணும் ஐயா? பிள்ளைகள் சொல்லுங்க, என்ன செய்யணும்? இந்த பாவ உலகத்தை என்னைக்கும் ஜெயிக்கணும். எத்தனை பிரயாசப்படுகிறீங்க? அதுக்கு தான் ஜெபங்கள் வைத்திருக்கிறது, வேத வாசிப்பு வைத்திருக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெயித்து கொண்டே இருப்போம். வேதத்தை படிக்க படிக்க ஜெயித்து கொண்டே இருப்போம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆமென். 3 காரியங்களை இன்னைக்கு தியானித்தோம். உலகத்தில் ஜெயித்தால் ஆமென் ஆமென் உலகம் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தும். ஆமென். உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம்முடைய பெயரில் பெருமைப்படுவார். உலகத்தில் ஜெயித்தால் அரசு முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். உலகத்தை ஜெயித்தால் கர்த்தர் நம் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்வார். உலகத்தில் ஜெயித்தால் நம்முடைய பெயர் ஆமென் ஆமென் உலகத்தில் ரெக்கார்டாக்கப்படும். ஆமென். கின்னஸ் புத்தகத்தில் உலகத்தை ஜெயித்தால் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி.